வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தெய்வ பக்தி சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று எனக்கு விடுமுறை நாள். எப்படியாவது அன்று போட்டிக்கான கதையை எழுதி விடுவது என்று தீர்மானித்து கொண்டு அதற்கான ஆயத்தங்களோடு உட்கார்ந்தேன். திறந்த பேனாவை கையில் பிடித்தபடியே மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்ததுதான் மிச்சம். எதிரே இருந்த வெள்ளை தாள்களாவேதான் இருந்தன. அதற்குள் என் சகதர்மினி சாந்தலட்சுமி பூஜை வேளையில் கரடி புகுந்தாற் போல "என்னாங்க" என்று அழைத்தபடியே உள்ளே வந்தாள். "சர்தா, இன்னைக்கு கதை எழுதி முடிச்சாற் போலத்தான்" என்று பேசாமல் பேனாவை மூடி வைத்து விட்டேன். "என்னாங்க, முருகேச தாத்தா ஊர்ல இருந்து திரும்பி விட்டாராமே, போய் நீங்க பார்க்கலையா?" என்று கேட்டாள் சாந்தா. சாந்தலட்சுமி என்கிற நீளமான என் சகதர்மினியின் பெயரை அப்படித்தான் பாதியாக்கி நான் கூப்பிடுவது வழக்கம். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவனுக்கு மரக்கட்டை துண்டொன்று கிடைத்தால் எத்தனை சந்தோஷம் அடைவானோ அவ்வளவு சந்தோஷம் அடைந்தேன் முருகேச தாத்தாவின் வருகையை கேட்டு. ஏனென்றால் அவர் எத்தனையோ தடவைகளில் என் கற்பனை மங்கிக் கிடக்கும் போது தன் அனுபவ கதைகளை சொல்லி என் கற்பனையை தட்டி எழுப்பியிருக்கிறார். அவர் அப்போதுதான் வடக்கே யாத்திரை செய்துவிட்டு திரும்பியிருக்கிறார். அவரிடம் சென்றால் கதை எழுதுவதற்கு பிளாட் கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு நிச்சயம் ஏதாவது கதைக்கான பிளாட் கிடைக்கும் என்ற ஆவலில் உடனே அவர் வீட்டுக்கு கிளம்பிவிட்டேன். நான் அவர் வீட்டிற்கு சென்றபோது அவர் உள்ளேதான் இருந்தார். என் குரலை கேட்டதும், "வா சங்கரலிங்கா, வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த, வந்து விட்டாய்" என்றார் அவர். "என்னை எதற்கு தாத்தா எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள்?" என்றேன் நான். "எதற்கு, பேசிக் கொண்டிருக்கத்தான். நான் வடக்கே எல்லாம் சுற்றிவிட்டு நேற்று தானே வந்தேன். உன்னை பார்த்தும் நாளாகிவிட்டதல்லவா? எத்தனையோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அத்தனை விஷயங்களையும் இன்றே பேசிவிட முடியாது. உனக்கு இன்று ஓய்வுதானே, வேலை ஒன்றும் இல்லையே" என்றார் என் விருப்பத்தை அறிய. "வேலை எதுவும் இல்லை, இன்று விடுமுறைதான். கதை ஒன்று போட்டிக்கு எழுதி அனுப்பி ஆகணும். அதற்காகத்தான் எழுத உட்கார்ந்தேன். பேனா ஓடவில்லை. அந்த சமயத்தில்தான் நீங்கள் வந்திருப்பதாக சாந்தா சொன்னாள். சரி, சமயத்தில் தான் வந்துவிட்டீர்கள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டே உங்களை தேடி வந்து விட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? போட்டிக்கு அனுப்ப நல்ல கதையாக ஒன்று சொல்லணும், அவ்வளவுதானே?" "ஆமாம்." "சரி, சொல்கிறேன், உட்கார்." வெறித்திருந்த பாயில் உட்கார்ந்து கொண்டேன். அவரும் எனக்கு எதிர்ப்புறமாக சம்மணம் போட்டு வீராசன நிலையில் உட்கார்ந்து கொண்டார். பக்கத்தில் அவர் சுருட்டு பெட்டி கம்பீரமாக வீற்றிருந்தது. அங்கிங்கெனாதபடி எங்கெங்கு அவர் வீற்றிருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் சுருட்டு பெட்டியும் வீற்றிருக்கும். அவர் பெட்டியை விட்டு பிரிய மாட்டார், பெட்டியும் அவரை விட்டு பிரியாது. அவரிடம் உள்ள கெட்ட பழக்கம் எதுவென்றால் இந்த சுருட்டு பிடிக்கும் பழக்கம்தான். எப்போது பார்த்தாலும் சுருட்டும் வாயுமாகத்தான் இருப்பார். ஆனால் அவர் சுருட்டை விலை கொடுத்து வாங்குவது கிடையாது. அவரே நன்றாக புகையிலையை பதம் பண்ணி சுருட்டாக சுருட்டிக் கொள்வார். அவர் செய்த சுருட்டுதான் அவருக்கு பிடிக்கும். அதற்கான புகையிலையை அவர் வெளியூரில் சொந்தமாக புகையிலை பயிர் செய்து வரும் நண்பரிடமிருந்து தருவித்துக் கொள்வார். அடிக்கடி அவர் தன்னை பெரிய மனிதர்களுடன் ஒப்பிட்டு பெருமையாக சொல்லிக் கொள்வார். அவர் எதையாவது பேசிக்கொள்ளட்டும், எனக்கு வேண்டியது கதைக்கான பிளாட். பிளாட் கிடைக்கும் வரையில்தான் அவர் எதிரில் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன். அதற்கு மேலும் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு என்ன பைத்தியமா என்ன? மெதுவாக நழுவி வந்து விடுவேன். மறுபடியும் எனக்கு பிளாட் வேண்டும் போதுதான் அவரை பார்ப்பேன். அவர் சுருட்டு பெட்டியை திறந்து ஒரு சுருட்டை எடுத்து வாயில் வைத்து கொண்டார். அது அவர் உதடுகளின் இடையில் சிக்கி ஊசலாடிக் கொண்டிருந்தது. தீப்பெட்டியில் இருந்து ஒரு குச்சியை எடுத்து பெட்டியின் பக்கவாட்டில் உரசினார். இடக்கையின் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே இருந்த தீ பிடித்த குச்சியை 2 விரல்களையும் அடக்கி தாழ்த்தி மற்ற விரல்களை அதற்கடைப்பாக பிடித்து அவ்வடைப்புக்கு இடக்கையின் உதவியையும் கொண்டு தீக்குச்சியை அணையாது பாதுகாத்து வாயில் இருந்த சுருட்டின் நுனி மீது தீச்சுடரை படர செய்தார். அதே சமயத்தில் காற்றை உள்ளுக்கும் வெளிக்குமாக இழுத்து சுருட்டின் நுனியை தீப்பிடிக்க செய்தார். இதுதான் அவர் கதை சொல்ல தொடங்குவதற்கான அறிகுறி. அவர் சொல்லத் தொடங்கினார்.
பம்பாயில் இருந்து புறப்பட்ட விமானம் சென்னை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. நான் முதலாக அப்பொழுதுதான் விமானம் ஏறினேன். ஆகையால் கீழே காணும் காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். மயக்கம் வந்துவிடும் என்று சிலர் என்னை பயமுறுத்தினர். நான் அவர்கள் சொல்வதை சட்டை பண்ணவில்லை. நான் என் போக்கில் இயற்கை காட்சிகளை பார்த்து வருவதில் என்னை மறந்திருந்தேன். சிலர் கிழத்தின் குண்டு தைரியத்தை பார்த்தீர்களா என்று கூட கிண்டல் பண்ணினர். எப்படியெல்லாமோ என்னை வம்பு கெடுத்தனர். நான் அவர்களை சட்டை பண்ணினால்தானே, அதோடு என்னை வம்பு கிழப்பதை விட்டுவிட்டார்கள். எனக்கு எதிராக ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் இடுப்பை அகலமான கரை போட்ட ஒரு 4 முழம் வேஷ்டி இறுக்கி பிணைத்திருந்தது. மேல் உடலை ஒரு டவல் அணைத்திருந்தது. அவர் பக்கத்தே வாய் பிதுங்கின ஒரு கைப்பை. சவரம் செய்து கொண்டிருந்ததால் அவர் தலையின் முன்பகுதி வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. பின்மயிரை நன்றாக சீவி கோதி கெட்டியாக பின்னால் முடிந்திருந்தார். அந்த முடிப்பு கவிழ்த்து வைத்த கூம்பின் வடிவாய் இருந்தது. மயிர்கற்றையின் நுனி கூம்பின் அடிப்பகுதி மூலம் நுழைந்து மேல் பாகத்தின் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவரது அகன்ற நெற்றியில் விபூதி கற்றைகளின் 3 கீற்றுகள் தெளிவாக தெரிந்தன. அக்கீற்றுகளின் நடுவே சந்தன பொட்டு எடுப்பாக இருந்தது. மேலே உடலை அணைத்திருந்த துண்டின் இடைவெளியூடே அவரது பரந்த மார்பில் அணிந்திருந்த விபூதி கீற்றுகள் தலை காட்டிக் கொண்டிருந்தன. தவிர நடு மார்பின் பள்ளத்தினூடே சந்தனத்தை குழைத்து நெட்டு குத்தாக கட்டை விரலால் இழுத்திருப்பதும் தெளிவாக தெரிந்தது. அகன்ற நீண்ட நாசி, தீட்சண்யமான பார்வை, முக சவரம் செய்திருந்ததால் சதை புஷ்டியான அவரது தாடைகள் பளபளப்பாக மின்னின. அவரது அகன்ற தடித்த இதழ்களினூடே புன்முறுவல் தவழ்ந்து கொண்டிருந்தது. தவிர அவரது கழுத்தையும் பொன் தகடு பதித்த உத்திராட்சத்தையும் பொன் சங்கிலி ஒன்று பிணைத்திருந்தது. இத்தகைய லட்சணங்கள் அமைந்த பெரியவரை கண்டதும் சில இளம் வாலிபர்களுக்கு என்ன தோன்றியதோ அவரை கோட்டா பண்ண ஆரம்பித்தனர். அவர்களது கோட்டாவிற்கெல்லாம் அவர் செவி மடுத்ததாகவே தெரியவில்லை. அவரது மனம் எல்லாம் எங்கோ ஈடுபட்டிருந்தது. சாந்த சொரூபமாக இருந்த அவரது முகக்கலையை அவர்களது கிண்டல்களாலும் கேலிகளாலும் எந்தவித மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியவில்லை. என்னை அவர்கள் கிண்டல் பண்ணிய போது கூட நான் அவ்வளவு வருத்தப்படவில்லை. அந்த பெரியவரை அவர்கள் அவ்வளவு கேவலமாக கிண்டல் பண்ணிய போதுதான் என்னால் சகிக்க முடியவில்லை. அவருக்காக பரிந்து பேசலாம் என்றாலோ பயமாக இருந்தது. கடைசியில் அவருக்காக அவர்களிடம் சண்டை போடுவதென்று தீர்மானித்து கொண்டேன். நான் அந்த பெரியவருக்காக பரிந்து வந்ததைக் கண்டு, கிழத்துக்கு கிழம் பேச வந்து விட்டதுடோய் என்று சிலர் கிண்டல் செய்தனர். என்றாலும் அவருக்காக பரிந்து பேசுவதை நான் நிறுத்தவில்லை. நான் அந்த பெரியவருக்காக வாதாடுவதைக் கண்ட அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். எதற்காக இந்த அறியாத சிறுவர்களிடம் வீணாக மல்லுக்கு நிற்கிறீர்கள் என்பது போல் இருந்தது அந்த பார்வை. நீங்க செய்கிற அட்டூழியங்களுக்கு இந்த விமானம் இப்படியே தீப்பிடித்து எரிந்து சாம்பலானால் கூட என் மனம் ஆறாது என்றேன் கோபத்தோடு. அப்போ இந்த கிழத்துக்கு தான் மட்டும் உயிரோடு தப்பி விடுவோம் என்ற நினைப்பாக்கும் என்று யாரோ கேட்டது என் காதில் விழுந்தது. அந்த சொல் எனக்கு வேதனையை தந்தது. மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. எல்லோரும் கொல் என்று சிரித்து விட்டார்கள். ஏர் ஹோஸ்டஸ் கூட என் எதிரில் நின்று கொண்டு கிண்டலான பார்வையுடன் என்னை பார்த்து சிரித்தாள். எனக்கு ஒரே அவமானமாகிவிட்டது. இன்னும் அரை மணி நேரம்தான் இருந்தது விமானம் சென்னையை அடைய. எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்படி அறிவிக்கப்பட்டது. எல்லோரிடத்திலும் ஒரே பரபரப்பு. சற்று நேரத்திற்கு முன்பாக மகிழ்ச்சி தாண்டவமாடிக்கொண்டிருந்த எல்லோர் முகங்களிலும் சவக்களை லேசாக பரவ ஆரம்பித்தது. இன்னது செய்வதென்று புரியாது திகைத்தனர். மனம் தளர்ந்த சிலர் கண்ணீர் விட்டு கதறினர். மனம் தளர்ந்தவர்களில் தான் எத்தனை ரகங்கள்! அவர்கள் வெளிப்பட உணர்ச்சிகளை காட்டாமல் போனாலும் அவர்கள் படும் வேதனையை அவர்கள் முகங்கள் எடுத்து காட்ட தவறவில்லை. சிலர் கண்ணீரை தாரை தாரையாக விட்டு தேம்பிக் கொண்டிருந்தனர். முதலாக விமானம் ஏறியவர்களுக்கு அதுவே கடைசியாகவும் அமைந்ததைக் கண்டு மனம் குமுறினர். உறவினர்களை நினைத்து சிலர் புலம்பினர்.
விமானம் பற்றி எரிந்தால் கூட என் மனம் மாறாது என்று நான் சற்று முன் சொன்னதுதான் பலித்து விட்டதென்று என்னை சிலர் சபித்தனர். இந்த கிழத்தினுடைய எண்ணம் போலவே ஆயிற்று. இப்போது இந்த கிழம் என்னதான் செய்கிறதோ பார்க்கலாம் என்று என் மீது சிலர் கருவி கொண்டிருந்தனர். நான் தான் என்ன அப்படி சொல்லிவிட்டேன்? வேண்டுமென்று முழு மனதுடனா சொன்னேன்? ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் மீறின ஆத்திரம் வந்துவிட்டது. அந்த சமயத்தில் அவர்கள் மீது இருந்த தீவிர ஆத்திரத்தால் நான் அப்படி சொன்னேன். உண்மையில் விமானம் பற்றி எரிந்தால் எனக்கு மட்டும் ஆபத்து இல்லையா? உண்மையில் இதை பற்றி சிந்தித்து பார்த்தால் அர்த்தமே இல்லை எனலாம். ஆத்திரத்தில் பேசுவதற்கெல்லாம் அர்த்தம்தான் ஏது? அர்த்தம்தான் கொள்ளலாமா? ஆத்திரத்தில் ஒருவன் பேசுகிறான் என்றால் உண்மையில் அவனா பேசுகிறான்? அவனிடத்துள்ள பேய் குணம்தானே அவனுக்காக பேசுகிறது. மற்றவர்கள் என்னமோ நான் அப்படி சொல்லிவிட்டதால் தான் வலித்து விட்டது என்று சொல்கிறார்களே, இது எவ்வளவு முட்டாள்தனமானதென்று சற்று முன்வரை பகுத்தறிவாதிகளாக பேசின அவர்களுக்கு தெரியவில்லையா? அல்லது இக்கட்டான நேரத்தில் பகுத்தறிவெல்லாம் பறந்து போய்விடுமா? அல்லது இக்கட்டான சமயத்தில் மனம் பலவீனம் அடைந்து விடுவதன் காரணம்தானா? ஏது காரணமோ நான் சொன்னதால் தான் நேர்ந்ததென்பதை நான் சற்றும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அந்த விமானத்தில் அப்பொழுதுதான் திருமணமான தம்பதிகளும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். சென்னையை சுற்றி பார்ப்பதற்காக அவர்கள் பம்பாயில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிர்ஷ்டம் சென்னையில் கால் வைக்க முடியாமல் செய்துவிட்டது. அத்தோடு மட்டும் இருந்தாலாவது பரவாயில்லை எனலாம். அவர்கள் வாழ்க்கையின் முடிவே அன்றோடு தீர்ந்து விடுகின்ற நிலையில் இருந்தால் அவர்களுடைய மனம்தான் என்ன பாடுபடும்? பாவம், அவர்களை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கண்களில் நீர் மல்க, ஒருவர் கையை மற்றவர் பிடித்து கொண்டிருக்க, அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த காட்சியை கண்டாலும் உள்ளம் உருகும். சாகும்போதும் ஒன்றாக சாவதற்காகத்தானோ என்னமோ அப்படி கையை நெருக்கமாக பிடித்து கொண்டிருந்தனர். வாழ்க்கை இன்பத்தின் முதல் படியை கூட தாண்டாத அவர்கள் முற்பிறப்பில் என்ன பாவம் செய்திருப்பார்களோ? அப்படி அவர்கள் வாழ்க்கையின் இன்பத்தையே அறியாது இறக்க. இன்னொரு பக்கம் 2 வயது பச்சிளங்குழந்தையுடன் கூடிய இளம் தம்பதிகள், குழந்தை எதையும் அறியாது மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு இருந்தது. சற்று நாழிகைக்கு முன் குழந்தையின் சேஷ்டைகளில் ஈடுபட்டு தங்களையும் மறந்திருந்த அத்தம்பதிகளுக்கு இப்பொழுது அக்குழந்தையின் சேஷ்டைகள் புலப்படவில்லையோ என்னவோ? அக்குழந்தையின் சேஷ்டையில் அவர்கள் அக்கறையே கொள்ளவில்லை. அக்குழந்தையின் நீல உருண்ட விழிகளின் அழகில் ஈடுபட்டு ரசித்த ரசிக பிரயாணிகளால் இப்பொழுது அதனை ரசிக்க முடியவில்லை. இதனையெல்லாம் அறிந்து கொள்ளாத கள்ளங்கபடமற்ற அக்குழந்தை தன் போக்கில் மழலை சொற்களை அள்ளி வீசி ஆரவாரித்து கொண்டிருந்தது. அதன் வாயில் இருந்து வழிந்த ஜொள்ளு அதன் கவுனை மார்பு வரை நனைத்தது. நனைந்த அந்த கவுன் மார்போடு மார்பாக இறுக பிடித்து கொண்டது. குழந்தை கையை மேலும் கீழும் ஆட்டும் போதெல்லாம் மார்பிடத்து நனைந்த கவுன் சுருக்கமடைந்து வரி வரியாக காணப்பட்டது. இந்த விதமாகவெல்லாம் பிரயாணிகள் சஞ்சலம் அடைய காரணம், பெட்ரோல் தீர்ந்து விட்டது. உடனடியாக நிரப்பவும் வழியில்லை. சென்னையை அடைய அரை மணி நேரமாகும். அது வரைக்கும் போதுமான பெட்ரோல் இல்லை. இருப்பது 5 நிமிடத்திற்கு மேல் வராது என்று விமான ஓட்டி அறிவித்த அறிவிப்புதான். இத்தனைக்கும் அஞ்சாது உறுதியாக ஒருவர் அந்த விமானத்தில் இருந்தார் என்றால் அது அந்த பெரியவர்தான். நேரம் ஆக ஆக ஒவ்வொருவருடைய இதயமும் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பித்தது. உடல் முழுவதும் எல்லோருக்கும் வியர்த்து கொட்டியது. விமானம் சுழன்று கவிழ்ந்து விழும் நேரத்தை எல்லோரும் பயத்துடன் எதிர்நோக்கி இருந்தார்கள். விமான ஓட்டியும் ஒன்றும் புரியாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கும் உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. அவனது கீற்று மீசையின் மீது வியர்வை பனி துளியைப் போல படிந்திருந்தது. எந்திரம் போல் அவன் கைகளை இயந்திர விசைகளுடன் போராடி கொண்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா என்று ராக சாயலோடு எடுப்பாக பாடுவது கேட்டது. எல்லோர் பார்வையும் இசை வந்த திக்கில் திரும்பியது. பெரியவர்தான் கம்பீரமான குரலில் பாடிக்கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அமைதி ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. கண்களில் அன்பு ததும்பிக் கொண்டிருந்தது. திடமான சித்தத்தோடு அவர் மேலும் மேலும் அருள் பொழியும்
கண் மலர் ஈராறும் உடையானின் புகழை பாடுவதில் தம்மை மறந்திருந்தார். சற்று முன்வரை அவரை கிண்டல் செய்து கொண்டிருந்த கும்பலும் அவரது இசையில் மயங்கியது. மொத்தத்தில் எல்லோரும் நடக்க இருக்கிற விபத்தை மறந்து இசையில் தங்களை மறந்து ஈடுபட்டிருந்தனர். விமான ஓட்டிக்கு கூட முன்பிருந்த பரபரப்பெல்லாம் ஓரளவு அடங்கிவிட்டது. எனினும் அவன் அவயங்கள் மட்டும் இயந்திரம் போல செயலில் ஈடுபட்டிருந்தன. பெரியவர் பாடிக்கொண்டே இருந்தார். சந்தமமும் பல கோடி சன்ம பகையும் அவமிருத்தும்பல் கோடி விக்கினமும் முதலாம் எவையும் எவ்விடம் வந்தெம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் 12 திண்டோளும் தோன்ற வந்திடு கண் எல்லாம் பொடிப்படுத்தி என்ற கந்தர் கலிவெண்ப அடியை பாடிக்கொண்டிருந்த போது அவர் கண்களினின்றும் ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. அவ்வளவு உணர்ச்சியுடனும் பக்தி பரவசத்துடனும் பாடிக்கொண்டிருந்தார். அவர் கண் இமைகள் பாதி அளவுதான் திறந்திருந்தன. இசையில் வசப்பட்ட அனைவருக்கும் நேரம் போவதே தெரியவில்லை. 5 நிமிஷத்துக்கு மேல் இருக்கிற பெட்ரோல் வராது என்று சொன்ன விமான ஓட்டியின் வாக்கும் பொய்யாகும்படி விமானம் 5 நிமிடத்துக்கு மேலும் பறந்து கொண்டுதான் இருந்தது. விமான ஓட்டிக்கே அதன் மர்மம் புலப்படவில்லை. அவன் போக்கில் அவன் விமானத்தை செலுத்துவதில் ஈடுபட்டிருந்தான். இன்னும் 5 நிமிடம்தான் இருந்தது விமானம் சென்னை மீனம்பாக்கத்து விமான நிலையத்தை அடைய. விமான ஓட்டியின் கணக்கு என்றுமே தவறியது கிடையாது. 5 நிமிஷங்களுக்கு மேல் ஓடாது என்பது விமான ஓட்டியின் கணக்கு. ஆனால் விமான ஓட்டியின் கெடுவிற்கு மேலும் 20 நிமிடங்கள் ஆகியும் விமானம் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. பெரியவர் தெள்ளி தினை மாவும் தேனும் பரிந்தளிக்க வள்ளி கொடியை மணந்தோனின் புகழை பாடிக்கொண்டே இருந்தார். விமானம் மீனம்பாக்க விமான நிலையத்திற்கு அருகாமையில் வந்துவிட்டது. எல்லோர் மனமும் எவ்வித விக்கினமுமின்றி விமானம் நிலையத்தை அடைந்து விடாதா என்று ஒருமுகமாக மூவர் குறை முடித்து விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்தாட்கொண்டளித்த தேவனை வேண்டிக் கொண்டன. மீனம்பாக்க விமான நிலையம் வந்துவிட்டது. விமானத்தின் சக்கரங்கள் தரையில் ஊன்றி உருள ஆரம்பித்தன. 5 நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் பெட்ரோல் வராது என்று எதிர்பார்த்த பெட்ரோல் விமானத்தின் சக்கரங்கள் தரையில் ஊன்றி ஓடும் அளவு வரை வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. விமானம் வந்த வேகத்திலேயே முன் பக்கமாக ஓடி நின்றது. நிற்க வேண்டிய இடத்திற்கு திருப்பி கொண்டு வர விமானத்தில் பெட்ரோல் இல்லை. அந்த அளவிற்காவது எப்படியோ விமானம் வந்து சேர்ந்ததே என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்று எல்லோர் உயிரும் கெட்டியாக இருந்ததால் தான் பிழைத்து கொண்டதாக சிலர் சொல்லிக் கொண்டனர். அன்று யமனுக்கே டோக்கரா கொடுத்து விட்டதாக எல்லோரும் இருமா படைந்தனர். விமானம் நின்றது. பெரியவரும் பாட்டை நிறுத்தினார். விமான ஓட்டி வண்டியை விட்டிறங்கி வேகமாக வெளியே வந்தான். பெரியவர் இறங்கிக் கொண்டிருந்தார். வேகமாக இறங்கி வந்த விமான ஓட்டி அவரை கண்டதும் அவரை அப்படியே தழுவிக் கொண்டான். பெரியவர் காரணம் அறியாமல் திகைத்தார். பெரியவரே, உங்கள் தெய்வ பக்தி நான் இன்று தெய்வ பக்திதான் இன்று எல்லோர் உயிர்களையும் காப்பாற்றியது. இல்லையெனில் விமானம் இடையிலேயே விழுந்து இறக்க வேண்டியதுதான். பெட்ரோல் கூட போதுமான அளவு இல்லை. 5 நிமிடங்களுக்கு மேல் 25 நிமிடங்கள் எப்படித்தான் ஓடி வந்ததோ ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. சாதாரணமாக இத்தனை நாள் பிடிக்கும் அளவு பெட்ரோல் தான் பம்பாயில் பிடித்தேன். மிஷினில் ஏதோ கோளாறோ என்னவோ ஆரம்பத்தில் இருந்தே பெட்ரோலை நிறைய சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதை முதலில் கவனிக்கவில்லை. கடைசி நேரத்தில் தான் கவனித்தேன். உடனேதான் அபாய அறிக்கை விட்டது. இப்படியெல்லாம் இருந்தும் எப்படியோ விமானம் சென்னை வந்தடைந்தது உங்கள் தெய்வ பக்தியால் தான். நான் கூட தைரியம் இழந்து விட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பாட்டுதான் எனக்கு ஊக்கம் அளித்தது. எனக்கிருந்த அதைரியமும் சூரியனை கண்ட பனி போல விலகியது என்று ஏதேதோ விமானம் பத்திரமாக வந்து சேர்ந்த மகிழ்ச்சி பெருக்கில் உணர்ச்சியுடன் கூறினான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் தானே ஒழிய என்னால் ஆனதொன்றுமில்லை. எல்லாம் நிலவு முழும் பொன்முறுவல் பூத்தலர்ந்த பூங்குமுத செய்வாயனின் திருவிளையாடல்தான் என்று அன்பு நெஞ்சத்தோடு கூறினார். அப்பொழுது அவர் நெஞ்சு கரகரத்தது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சில பிரயாணிகளும் கண் கலங்கினர்.
மனதிற்குள்ளாகவே அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பெரியவருக்கு தங்கள் நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டார்கள். விமான ஓட்டி அந்த பெரியவரை அன்போடு சிற்றுண்டிக்கு அழைத்தான். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அந்த விமான ஓட்டியும் அவரை அவ்வளவு எளிதில் விடுவதாக இல்லை. கடைசியில் ஓர் அன்புள்ளத்தின் ஆவலை ஏன் வீணாக ஒடிய செய்ய வேண்டும் என்று பெரியவரும் விமான ஓட்டியை பின்பற்றினார். விமான ஓட்டி ஓர் ஆங்கிலோ இந்தியன். அவனுக்கு நெருங்கிய பல தென்னிந்திய நண்பர்கள் இருந்தனர். அவர்களுடைய கூட்டுறவால் ஓரளவு தமிழும் பேசத் தெரிந்து கொண்டிருந்தான். அவர்கள் அவனிடம் தென்னிந்தியர்களின் கடவுள் பக்தியின் பெருமைகளை எல்லாம் சொல்வதுண்டு. அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்வதை அவன் மதித்ததில்லை. ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்துடையானின் சீர்பாட பின்றைவிடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்தெழுந்த என்று திருநாவுக்கரசரின் பக்தி மேம்பாட்டினை சொல்லும்போது இதெல்லாம் பித்தலாட்ட கதைகள், இதற்கெல்லாம் தென்னிந்தியர்கள் பெயர் போனவர்கள் என்றெல்லாம் கூறி எள்ளி நகையாடி இருக்கிறான். சமணர்கள் நீற்றறையில் ஓர் 7 நாளிட்டும் ஆனந்த வெள்ளத்தினை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர் பாதத்தமுதுண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இலராகி உவந்தெழுந்து வந்த திருநாவுக்கரசரின் வரலாற்றினை சொன்ன போதெல்லாம் சைவ சமயத்தவர்கள் தங்கள் சைவத்தின் மேன்மையை நிலைநாட்ட புனைந்த கட்டுக்கதைகள் என்று அடித்து பேசியிருக்கிறான். அப்படிப்பட்டவன் சிற்றுண்டி சாலையில் அன்று நடக்க இருந்த விபத்தினின்று தப்பியதை பற்றி பிரமாதமாக அளந்து கொண்டிருந்தான். இன்று எல்லோர் உயிரும் தப்பியதே மெய்விடா வீரன் கை வேலனின் அருளால்தான் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது அவனது நண்பர்கள் எல்லாம் அவனது திடீர் பக்தியை கண்டு ஆச்சரியமடைந்தனர். உண்மையிலேயே அன்று முதல் அவன் மாறிவிட்டான் என்பதை அவர்கள் பின்னால் தான் புரிந்து கொண்டார்கள். முருகேச தாத்தாவின் பெரிய நீளமான சுருட்டும் தீர்ந்தது. அவரும் கதையை முடித்தார். இந்த கதை எவ்வளவு தூரம் உண்மையோ, விமான ஓட்டி இவருக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுத்திருக்கலாம். அதை வைத்து கொண்டுதான் இப்படி கதை கட்டிவிட்டாரோ என்னவோ. எது எப்படியானால் எனக்கென்ன? எனக்கு வேண்டியது கதைதானே. அந்த கதையை எழுதி முடிக்க அவரிடம் நான் விடை பெற்று கொண்டேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.